தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ 12வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இந்த 12வது நாள் கவுன்சிலிங் முடிவில் ஒவ்வொரு கேட்டகரிலையும் இன்னும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் இந்த 12வது நாள் கவுன்சிலிங் முடிவில் ஒவ்வொரு கேட்டகரிலையும் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க இந்த 12வது நாள் கவுன்சிலிங்கில் அப்படின்ற வீடியோவும் பார்க்க போகிறோம். அடுத்து ஒவ்வொரு கேட்டகரி வாரியாக எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற வீடியோவும் அடுத்து அப்லோடு பண்ண போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறத வச்சு தான் எங்களுக்கு தெரியும் வீடியோ நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியுது. அப்படியே பக்கத்தில் உள்ள லைக் பட்டனே ஒரு தட்டி விட்ருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 12வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் இன்றைக்கி எஸ்சி பார்த்திங்கன்னா நான் பிஎஸ்டிஎம் இன்றைக்கி முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி முடிஞ்சுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா, இன்றைக்கி உள்ளதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல், பிசி, எம்பிசி, எஸ்சி இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரலும் உமனும் க்ளோஸ் ஆயிடுச்சு. பிஎஸ்டிஎம் அண்டு ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் நிற்கிது. பார்த்திங்கன்னா ஜென்ரல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு. பிஎஸ்டிஎம் 196 இருக்குது. அதில் 75 முடிஞ்சு இன்னும் 121 இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் எக்ஸர்விஸ்மேன் பிஎஸ்டிஎம் ஒன்று எடுத்துருந்துருக்காங்க, 12 கிடக்கு. அதே மாதிரி பிளைண்ட் 14க்கு 1 எடுத்திருக்காங்க, 13 கிடக்கு. ஆர்த்தோ 9க்கு 4 எடுத்திருக்காங்க, இன்னும் 5 கிடக்கு. டேப்த் பார்த்திங்கன்னா 8க்கு 1 எடுத்திருக்காங்க, இன்னும் 7 கிடக்குங்க. அதே மாதிரி ஜென்ரல் உமனில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் உமனில் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்திங்கன்னா 72க்கு 35 முடிஞ்சிருச்சுங்க. 72க்கு 35 முடிஞ்சு 37 கிடக்குங்க. அதே மாதிரி டெஸ்டிடியூ விடோ 2 எடுத்திருக்காங்க, 45 கிடக்கு. மற்றபடிக்கு பிளைண்ட் 2 எடுத்திருக்காங்க, 3 கிடக்கு. ஆர்த்தோ 5க்கு 2 எடுத்திருக்காங்க, 4க்கு 2 எடுத்திருக்காங்க, இன்னும் 2 கிடக்கு. அதுக்கடுத்து பிசி ஜென்ரலில் பாருங்களேன். பிசி ஜென்ரலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அது முடிஞ்சு. பிசி ஜென்ரல் ஏற்கனவே முடிஞ்சு. பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 158க்கு 38 எடுத்திருக்காங்க, இன்னும் 120 கிடக்கு. அதே மாதிரி ஆர்த்தோ 4க்கு 1 எடுத்திருக்காங்க, இன்னும் 3 கிடக்கு. ஓகேங்களா. மற்ற யாரும் ஸ்பெஷல் கேட்டகரியில் யாருமே எடுக்கலை. அது பிசி உமனில் ஏற்கனவே பிசி உமன் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. பிஎஸ்டிஎம் 61க்கு 17 முடிஞ்சு இன்னும் 44 கிடக்குங்க. இதில் ஸ்பெஷல் கேட்டகரியில் பார்த்தோன்னா ஆர்த்தோ மட்டும் எடுத்திருக்காங்க, 4க்கு 2 போய் இன்னும் 2 கிடக்கு. எம்பிசி ஜென்ரல் பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 126க்கு 29 முடிஞ்சிருக்கு, இன்னும் 97 கிடக்குங்க. இதில் ஸ்பெஷல் கேட்டகரியில் பிளைண்ட் மட்டும் 9க்கு 1 எடுத்திருக்காங்க, 8 கிடக்குங்க. ஆர்த்தோ 9க்கு 2 எடுத்திருக்காங்க, இன்னும் 7 கிடக்குங்க. மற்ற எதுவுமே இல்லை. மற்ற எல்லாம் அப்படியே தான் கிடக்கு, 6 எடுக்கலை. அடுத்து எம்பிசி உமன் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இதில் உமன் பிஎஸ்டிஎம் 48க்கு 10 எடுத்துக்காங்க, 38 கிடக்குங்க. இதில் ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை உமன். இதில் பிசிஎம் ஜென்ரல் பார்த்திங்கன்னா அதுவும் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. பிஎஸ்டிஎம் 23க்கு 3 எடுத்து இன்னும் 20 கிடக்குங்க. இதில் ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலைங்க, அப்படியே தான் கிடக்கு போஸ்ட் ஃபுல்லாக. பிசி உமனில் பார்த்திங்கன்னா அதுவும் முடிஞ்சிருச்சு, 32க்கு 31 முடிஞ்சிருச்சு. பிஎஸ்டிஎம் 9க்கு 2 முடிஞ்சு 7 கிடக்குங்க. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே கலந்துக்கல. எஸ்சிஏ ஜென்ரல் பார்த்திங்கன்னா 60க்கு 49 முடிஞ்சு இன்னும் 11 கிடக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 22க்கு 1 முடிஞ்சு 21 கிடக்குங்க. இதில் ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. எஸ்சிஏ உமன் பார்த்திங்கன்னா 23க்கு 21 முடிஞ்சு இன்னும் 2 தாங்க கிடக்கு, 2 தான் கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம் 9க்கு 1 முடிஞ்சு 8 கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. ஓகேங்களா. இதில் 2 கிடக்கு, அதில் ஒரு 13 கிடக்குன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ளே க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளைக்கு நாளை கழிச்சு இன்றைக்கி எத்தனை பேர் கலந்துக்கிறாங்கன்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அந்த எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க வச்சு தெரிஞ்சு வரும் நாளைக்கு முடியுதா முடியலையான்ட்டு. அடுத்து எஸ்சி பார்த்திங்கன்னா இன்றைக்கி க்ளோஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், 340க்கு 340 முடிஞ்சு. பிஎஸ்டிஎம் 95க்கு 11 எடுத்திருக்காங்க, இன்னும் 84 கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரியில் ஆர்த்தோ மட்டும் 11க்கு 1 எடுத்திருக்காங்க, 10 கிடக்குங்க. மற்ற எதுவுமே எடுக்கல, அப்படியே தான் கிடக்கு. உமன் அதே மாதிரி 139க்கு 139 க்ளோஸ் ஆயிடுச்சு. பிஎஸ்டி மட்டும் 36க்கு 5 எடுத்திருக்காங்க, 31 கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலாம், அப்படியே தான் கிடக்கு. எஸ்டி ஜென்ரல் பார்த்திங்கன்னா 22க்கு 11 எடுத்திருக்காங்க, இன்னும் 11 கிடக்கு. பிஎஸ்டிஎம் 9க்கு 9 அப்படியே கிடக்கு. எஸ்டி உமன் பார்த்திங்கன்னா 5க்கு 2 எடுத்து 3 கிடக்குங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இது ஒரு 11, இது ஒரு 14 கிடக்கு. இது கிட்டத்தட்ட இழுக்கும் போல் பார்ப்போம். டோட்டல் 4686க்கு 3432 முடிஞ்சிடுச்சுங்க, இன்னும் 1254 கிடக்கு. இன்னும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இது பார்த்திங்கன்னா எத்தனை கிடக்கும் பாருங்கள், 21க்கு 21 க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து அசிஸ்டன்ட் லா இது பார்த்திங்கன்னா 16க்கு 9
முடிஞ்சு இன்னும் 7 கிடக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அசிஸ்டன்ஸ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 7க்கு 7 க்ளோஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ரெசிடென்ட் வார்டன் அது இன்னும் அப்படியே தான் கிடக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல், பிசி, எம்பிசி, எஸ்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் உமன் முடிஞ்சு பிஎஸ்டிஎம் மட்டும்தான் கிடக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் முடிஞ்சு பிஎஸ்டிஎம் 10க்கு 4 போய் இன்னும் 6 கிடக்குங்க. அதே மாதிரி எக்ஸர்விஸ்மேன் இதில் ஜென்ரல் ஸ்பெஷல் கேட்டகரியில் ஆர்த்தோ மட்டும் 1க்கு 1 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டைம் உமனில் பார்த்தீங்கன்னா 14க்கு 14 க்ளோஸ் ஆயிடுச்சு. பிஎஸ்டிஎம் 4க்கு 4 முடிஞ்சு வச்சுங்க. உமன் பிஎஸ்டிஎம் முடிஞ்சு வச்சு பாருங்கள் இதில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரலும் முடிஞ்சிச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 8க்கு 1 போய் 7 கிடக்குங்க. அதே மாதிரி பிசி உமன் 14க்கு 14 முடிஞ்சிச்சு. பிஎஸ்டிஎம் வந்து 4க்கு 4 அப்படியே தான் கிடக்கு. எம்பிசி ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 20க்கு 20 முடிஞ்சு போச்சு. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6க்கு 1 போய் 5 கிடக்குங்க. எம்பிசி உமன் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 முடிஞ்சிச்சு. உமன் பிஎஸ்டிஎம் 2க்கு 2 அப்படியே தாங்க கிடக்கு. எஸ்சி ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 1க்கு 1 முடிஞ்சு வச்சு. மற்றபடி பிஎஸ்டிஎம் மட்டும் கிடக்கு. எஸ்சி உமன் பார்த்தீங்கன்னா அது 3க்கு 3 முடிஞ்சிச்சு. ஜென்ரல் எஸ்சி ஜென்ரல் அது முடிஞ்சு வச்சு. பிஎஸ்டிஎம் 4க்கு 4 அப்படியே தான் கிடக்கு. உமன் வந்து 7க்கு 7 முடிஞ்சு வச்சு. பிஎஸ்டிஎம் மட்டும் 2க்கு 2 அப்படியே கிடக்கு. மற்றபடி எஸ்டியில் பார்த்தீங்கன்னா அதுவும் 1க்கு 1 முடிஞ்சு வச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 219க்கு 161 முடிஞ்சிச்சு. இன்னும் வந்து 58 கிடக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் இது ஏற்கனவே முடிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஜேசிஏ இன்றைக்கி எத்தனை பேர் கலந்துருக்காங்கன்னு தெரில. ஜேசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 141க்கு 21 தாங்க முடிஞ்சிருக்கு. 21 இன்னும் 116 கிடக்கு. பிஎஸ்டிஎம் 37க்கு 11 முடிஞ்சிருக்குங்க. இன்னும் 26 கிடக்கு. அதே மாதிரி ஆர்த்தோ 3க்கு 1 போய் இன்னும் 2 கிடக்கு. ஜென்ரல் உமனில் பார்த்தீங்கன்னா 59க்கு 58 முடிஞ்சிருக்கு. 59க்கு 58 முடிஞ்சு இன்னும் 1 தாங்க கிடக்கு. அப்புறம் பிஎஸ்டிஎம் 16க்கு 6 முடிஞ்சு 10 கிடக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசி ஸ்பெஷல் கேட்டகரி எதுவுமே ஃபுல்லாகலை. இந்த பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பிசிஎம் இதெல்லாம் வந்து எதுவும் ஓப்பன் ஆகிருக்காது. ஏன்னா ஜென்ரல் டைம் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகலை. அதனால் வந்து அது ஓப்பன் ஆகிருக்காது. உங்களுக்கே தெரியும். இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா இந்த காலத்துலேயே உங்களுக்கு தெரியும். இந்த காலத்தை பாருங்கள் ஃபுல்லாக 0வாக இருந்துச்சுன்னா யாரும் கலந்துக்கலன்னு அர்த்தம். எல்லாமே ஜென்ரல் ஓப்பன் கோட்டாலே எடுத்துடுறாங்க. பார்த்தீங்களா 928க்கு 101 இன்னும் 827 கிடக்கு. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா 878 எவ்வளோ இருந்துச்சு. பார்ப்போம் எத்தனை பேர் கலந்துக்கிறாங்கன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பாருங்கள். எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க தெரியும். அதே மாதிரி பிஎஸ்டிஎம் இன்னும் எத்தனை நாள் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே. இதில் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு போட்டுறேன். இது அடுத்தடுத்த வீடியோ வந்து பாருங்கள். நாளைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஎஸ்டிஎம்மில் எந்த போஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கலாம் அப்படின்ற வீடியோவை நம்ம இதில் அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. நன்றி. வணக்கம்.